ஹாய்டா. ஹாய்டா. மச்சி ஆளை பார்த்தியாடா? பார்த்தேன்டா. எங்கடா? கேண்டீனில். கேண்டீன்லையா? கேண்டீனில் அவன் ஆள் கூட. என்னடா வரலையா? இதோ வரேன். என்கிட்ட ஒரு ஸ்டோரி இருக்குடா, படமாக பண்ணலான்னு இருக்கேன். ஹீரோ ஹீரோயின் 2 பேர் இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல மெமரிலெஸ் ஆயிடுது. ஹீரோயின் வந்து ஹீரோ கல்யாணம் பண்ணது அதெல்லாம் மறந்துடுறாங்க. அவர் கடைசியில ஹீரோவும் ஹீரோயினும் பல ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி எப்படி செய்யறாங்கன்றதுதான் கதை. ஆனால் இது ஆல்ரெடி படமாவே பண்ணியாச்சு. அவன் எப்பயோ பண்ணிட்டாங்க. சரி பார்த்துட்டேன். கேண்டீன் போலாமாடா? ஆல்ரெடி 2 ஏரியா வச்சிருக்கேன். அது கிளியர் பண்ணுறதுக்கு இந்த ஏரியாவும் எடுக்கல. அதுக்குள்ளே ஏதோ டேரக்டராக போகிறேன், கதை எடுக்கிறேன், அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன வரும் கதைன்னு ஒன்று தான் நான் போகுது. என்கிட்ட இன்னும் ஸ்டோரி இருக்கு. கேண்டீனில் வந்து சொல்கிறேன். ஓகே. சரி வச்சிடறேன். நேற்று என்கிட்ட ஒரு கதை சொன்னாங்களா, நினச்சி நைட்டு தூங்கவே இல்லை. நைட்டு சரியா இன்னொரு கதை என்கிட்ட இருக்குது. என்னன்னா, இப்போ வந்து ஒரு ஜூனியர் பையன் ஒரு டுட்டோரியல் சென்டரில் போய் சேர்றான். அங்கே வந்து ஒரு சீனியர் பொண்ணை பார்க்குறான். அவனுக்கு பிடிச்சிருச்சு, பார்க்குறான் பிடிச்சிருச்சு. அதனால் என்ன பண்ணுறான், லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அன்னையிலேருந்து. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் போக போக அவனுக்கு லவ் அதிகமாகி அந்த பிள்ளைகிட்ட போய் சொல்லிடுறான். கடைசியாக அவங்க 2 பேரும் எப்படி சேர்றாங்கன்றத எப்படி ஓகேடா பண்ணிட்டோம். தம்பி என்னடா அதுவுமே பயமா இருக்குதாங்க. யோசிச்சேன்டா. Two days later. Interstellar, Christopher Nolan, Wormhole, Time Sleep. வேற படம் ரெடி பண்ணிட்டேன். நேற்று இப்போ வந்து பாத்ரூமில் ஒரு கதை சொல்கிறேன்னு சொன்னால அது சொல்லட்டுமா? சொல்ல வேணாம். இல்லை நான் சொல்லுவேன். இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை. எப்படின்னா, ஒரு ஹீரோ வந்து டைம் ஸ்லிப்பில் மாட்டிக்கிறாரு. எப்படின்னா, அவர் வந்து தூங்குறப்ப இன்னைக்கு தூங்குறப்ப வேற வேலையில் இருக்காரு, நாளைக்கு தூங்குறப்ப வேற வேலையில் இருக்காரு. அதாவது தூக்கத்தில் வந்து பேரல் வேலைக்கு மாறி மாறி போயிடுறாரு. எப்படின்னா, அவர் வந்து ஏதோ ஒரு டைமில் வந்து அவருக்கும் டைமுக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளம். அதனால ஒரு நாள் தூங்குறப்ப ஒரு இடத்துல போய் எழுந்திருக்கிறாரு. கொஞ்ச நாள் அவருக்கு தெரியல, நார்மலாக தினைக்கும் போகிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு பார்க்குறாரு, கிளாக் ஒரு மாதிரி சைன்லாம் மாறி இருக்கு, நம்பர்லாம் திரும்பி இருக்கு. அவரை பார்த்தா அவருக்கு நடக்கிற டே டு டே லைஃப்ல ஏதோ வித்தியாசம் தெரியுது. அப்புறம் கண்டுபிடிக்கிறாரு, சயின்ஸை பற்றி நிறைய படிக்கிறாரு. அப்போ தான் தெரிஞ்சுக்கிறாரு வார்ம்ஹோல்னு ஒரு கதை இருக்குன்னு. அப்புறம் வார்ம்ஹோல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. ரைட்டு அப்படி ஒன்று இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அதில் தான் மாட்டியிருக்கேன் கண்டுபிடிக்கிறாரு. கடைசியை எப்படி கண்டுபிடிச்சி வெளியே போறாருன்றதுதான் எனக்கு கதை. உனக்கு மட்டும் எப்படி இப்படிலாம் கதை தோணுது? காத்துல
வாசந்தான் கூடுது மோகனே லைஃப்ல நைட்டிங்கேல் பாடுது பாரு இதுல என்ன இருக்கு? நேற்று கதையை பற்றி ஒன்று சொன்னில கேண்டீனில் என்ன சொன்னேன் சொல்லு. இதெல்லாம் யாரையும் எடுக்க முடியாது. நீ சொன்ன அதே கதை. இது One eternity later. நம்ம இதே படமா பண்ண எது? அதான் இப்ப நான் ஒரு ஸ்டோரி சொல்றேன்ல, ஒவ்வொன்றும் நம்மளுக்கு ஆல்ரெடி படமா வருதுல்ல, இதே படமா எடுத்தேன். இல்லை எனக்கு புரியல. அதான் இதுக்கு பேர் தான் இண்டிபெண்டன்ட் இன்வென்ஷன் தியரி. இண்டிபெண்டன்ட் இன்வென்ஷன் தியரி அப்படின்னா இப்போ உனக்கும் ஒரு விஷயம் தோணும், எனக்கும் ஒரு விஷயம் தோணும், அது சேமாக இருக்கும். அதே மாதிரி வேற 2 பேர் இதே மாதிரி இங்கே இப்போ நம்ம பேசுகிற மாதிரி அவங்களும் உட்காந்து பேசலாம். இதே ஒரே கதையை இப்போ 4 பேரும் பேசுகிறோம். ஆனால் யார் ஃபர்ஸ்ட் போய் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்றது தான் முக்கியம். எக்ஸாம்பிளுக்கு ஃபோனை கண்டுபிடிச்சது யார்? அலெக்சாண்டர் கிரஹாம்பெல். அதே டைமில் தான் எலிசா கிரேன்றவரும் கண்டுபிடிச்சாரு. ஆனால் ஃபர்ஸ்ட் போய் அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் சொன்னதால இன்னைக்கு வரைக்கும் நம்ம அலெக்சாண்டர் கிரஹாம்பெல்னு சொல்லிட்டு இருக்கோம். இதே எலிசா கிரே போய் சொல்லியிருந்தாங்கன்னா எலிசா கிரேன் இருக்கும். சம்டே இன்னொரு நாள் நீ எடுத்துக்கிட்டேன்னு வையேன், உன்னோட ட்ரீம்ஸ்லாம் கிரேவியார்டுக்கு தான் போகும். ஸோ நேரத்தை பொறுத்து உன்னோட லைஃப்பும் உன்னோட கோலும் மாறும். அதை நீ டைமை பிடிச்சி யூஸ் பண்ணனா நீ தான் டாப்பில் இருப்ப. நம்மளை சுற்றி இருக்க நிறைய பேருக்கு ஒரு கோல்ஸ் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அது கிடைக்காதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவங்க அதை விட்டு தனியாக வாழ தான் நினைப்பாங்க. ஆனால் அந்த பாரம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே தானே இருக்கும். ஜெயிக்க நினச்ச ஃபீல்டில் மித்தவங்க ஜெயிக்கிறத பார்த்து கொஞ்சம் மனசு அவங்களுக்கும் உறுத்தும். அது ஜெலஸ் இல்லைங்க, ஏக்கம். மேபி அவங்களுக்கு வயசாகி ஐடியா வந்திருக்கலாம், இல்லை வீட்டில் ஏதாச்சும் ரீசன்ஸ் இருக்கலாம். ஆனால் நம்மளை மாதிரி யங்ஸுக்கு இப்போலாம் ஐடியா வரதெல்லாம் வரண்டா. நீ உன் ஃபீல்டில் ஃபேமஸாக இருக்கவங்கள பார்த்து கைத்தட்ட போறியா, இல்லை நீ அந்த ஃபீல்டில் ஃபேமஸ் ஆகி கைத்தட்டு வாங்க போறியா? எல்லாம் உன் கையில் தான்டா. உனக்கு ஒரு ஐடியா வந்திருக்குன்னா அதை அப்போவே எக்ஸிக்யூட் பண்ணு, இல்லை ட்ரை பண்ணு. நேரமோ காலமோ யூனிவர்ஸோ அது ஏதோ ஒன்று பண்ணி உனக்காக அதை வெற்றியை தேடி கொடுக்கும். எங்களுக்கு புரிஞ்சதை நாங்கள் சொன்னோம்.